வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் உடைய பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 3ல நம்ம கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் கொஷனுக்கான ஆன்சர், அதில் டிராயிங்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், கெஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். அந்த சம்மில் அதனுடைய ஆன்சர் வந்து டிராயிங்ஸ்க்கு வந்து 5000 rupees இங்கே கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. இப்போ நம்ம சம்முக்கு போகிறோம். இதில் அக்கௌண்ட் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் 4th எக்ஸசைஸ். இதில் நாம் பார்க்க போகிறது ராஜூஸ் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம். அதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸில் அவங்களோட ரெக்கார்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓப்பனிங் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் கேஷ் அட் பேங்க், ஓப்பனிங் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் அதே மாதிரி ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. டெப்டார்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங், சண்டே கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங், பேங்க் லோன் ஓப்பனிங் க்ளோசிங், பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் க்ளோசிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி ஓப்பனிங் க்ளோசிங். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு அந்த நிறுவனத்தினுடைய லாபமா நட்டமான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது கீழே பாருங்க, டூரிங் த இயர் இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல் ஒரு 50,000 போட்டிருக்காங்க. வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க, மாசம் 2500 ரூபா வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கணும். வித்ட்ரான் வந்து 2500 ரூபா மாசம். அடிஷனல் கேபிட்டல் இந்த வருஷம் போட்டது 50,000 ரூபாய். இதை வச்சுட்டு ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கேபிட்டலுக்கு உண்டான வித்தியாசம் தான் லாபமோ நட்டமோ. அதில் இந்த அடிஷனல் கேபிட்டலும் இந்த வித்ட்ராவும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிக்கலாம். ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிறுவனத்தினுடைய ஆண்டு தொடக்கத்தினுடைய பேலன்ஸ் ஷீட் என்னன்னு பார்க்கலாம். அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்குண்டான வித்தியாசம் கேபிட்டல். அதே மாதிரி ஆண்டு இறுதியினுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸினுடைய வித்தியாசம் கேபிட்டல், அந்த க்ளோசிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் கேபிட்டலுக்கும் உண்டான வித்தியாசம் தான் லாபமாக இருக்கணும், இல்லைன்னா நட்டமாக இருக்கணும். அதுதான் பேஸ் ரூல் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுடைய பேஸ் ரூல். இப்போ நம்ம அந்த சம் எடுத்துட்டு சொல்யூஷன் போனோம்னா, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ் 2500 ரூபாய் பர் மந்த் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக 12,500 இன்ட்டு 12 months 30,000 rupees இயர் டிராயிங். அந்த ஆண்டினுடைய மொத்த எடுப்பு வந்து 30,000 rupees. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் தட் இயர், பர்டிகுலர் இயர் 50,000 rupees. ஸோ இப்போ இங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ரெண்டையும் 1/1/2018 அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை உண்டான வித்தியாசம் பார்த்தோம்னா கேபிட்டல் கிடைக்கும். அந்த கேபிட்டலுக்கு பேர் ஓப்பனிங் கேபிட்டல். அதே மாதிரி இயர் ரெண்டினுடைய 31st December 2018 அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸுடைய வித்தியாசம் என்ன கிடைக்கும்னா க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கு நம்ம என்ன போனோம்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் as on 1/1/2018, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் as on 31st 12/2018 நம்ம போகிறோம். ஓகேவா? இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். டிராயிங்ஸ் என்னங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம், அடிஷனல் கேபிட்டல் என்னங்கிறது எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டலில் போய் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் போடணும். ஓகேவா? இப்போ அடுத்ததில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஃப் ராஜூஸ் ஆன் 1st January 2018. அப்போ ஓப்பனிங்குடைய பேலன்ஸ் ஷீட்டுடைய ஓப்பனிங் இது கொண்டு வரோம். கிரெடிட்டார் லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார், பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள், இது 3 இருக்கும். இது பாருங்க, இதுபடி நம்ம கணக்கு எடுத்தோம்னா கேஷ் இன் ஹேண்ட் 80,000 இங்கே இருக்குது அசட்டு. ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 1,80,000, ஸ்டாக் இங்கே 1,80,000 இருக்குது, அசட் சைடில் போட்டுட்டோம். லைபிலிட்டிஸ் 90,000, டெப்டார்ஸ் 90,000, சண்டே டெப்டார்ஸ் 90,000 இன் அசட் சைட் போட்டாச்சு. அடுத்து சண்டே கிரெடிட்டார்ஸ் 1,30,000, அது வந்து இங்கே போட்டுட்டோம் லைபிலிட்டி சைட். பேங்க் லோன் லைபிலிட்டி 60,000, பில்ஸ் பேயபிள் ஆல்சோ லைபிலிட்டி 80,000 கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட் ஒன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட், பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட் சைடில் 1,70,000 போட்டோம். டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது,
5,20,000 வரும் டோட்டல் அசெட். லைபிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா 1,30,000, 60,000, 80,000 மூணும். இது கூட 5,20,000 கழிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் 2,50,000. அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. லைக் தட் we are going to prepare க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட போகிறோம். ஸோ இது போடணும். டாப்பில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ப்ராஜூஸ் as on 31st December 2018 போட்டோம். இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய கொடுத்துருக்காங்களே சம்மில் அது இங்கே தான் நம்ம சைடில் வச்சுருக்கிறாங்க. அதனுடைய கேஷ் இன் ஹேண்டு 90,000 அசட் அது கொண்டு வந்தாச்சு. கேஷட் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,40,000 அசட்டு. டெப்டார்ஸ் 2 lakhs அசட்டு. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,90,000, 95,000 liability. பேங்க் லோன் 60,000 liability. பில்ஸ் பேயபிள் 45,000 liability. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000 போட்டாச்சு. டோட்டல் அசட் சைடில் நம்ம கூட்டினோம்னா 6 lakhs. 6 lakhs மைனஸ் டோட்டல் லைபிலிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். இதெல்லாம் அந்த மூணையும் கூட்டினோம்னா வரக்கூடியது 3 lakhs. ஸோ 6 lakhs மைனஸ் 3 lakhs, பேலன்ஸ் வந்து 3 lakhs. அந்த 3 lakhs தான் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. க்ளோசிங் கேபிட்டல் ஆல்சோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் ராஜூஸ் இயர் எண்டிங் 31st December என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களுக்கு லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம பழைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் 3 lakhs இப்போ கண்டுபிடிச்சது. டிராயிங்ஸ் 12 மாதம் 2,500 ரூபா பர் மந்த்னு போட்டால் 30,000 ரூபா எடுத்திருக்காங்க. மொத்தம் 3,30,000 மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் எவ்வளோ 50,000. 3,30,000ல் 50,000 போச்சுன்னா 2,80,000. இங்கே 3 lakhs டைப்பிங் எரர் இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சாரி இங்கே வந்து 3,03,000 வரணும், அதை பார்த்துக்கோங்க, டைப்பிங் எரர். அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் வந்து 50,000 இந்த 3,30,000 கூட கழிச்சோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரும் 2,80,000. அது கூட ஓப்பனிங் கேபிட்டல் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 2,50,000. அது போட்டோம்னா கழிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது 30,000 கிடைக்கிது. இது வந்து ப்ராஃபிட். க்ளோசிங் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் குறைவாக இருக்குது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 2.5 லட்சம் தான் கேபிட்டல் இருந்துச்சு. இந்த ஆண்டு இறுதியில் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 2,80,000 இருக்குது. 30,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன்டு 30,000 rupees. அதான் இந்த சம்முடைய விஷயம். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். ரெண்டுக்கான வித்தியாசம் ப்ராஃபிட். ஓகேவா? இதில் ஒரு தவறு ஒன்று இருக்குது, டைப்பிங்கிற 30,000, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சம் எக்ஸசைஸ் 4 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் இதை ஒர்க் அவுட் பண்ணி இதில் என்ன இருக்குங்கிறத ஆன்சரை கமெண்டில் கொடுங்க. தேங்க்யூ.